ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிகவும் முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய வாக்குங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட வாக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் 15 தான் கடைசி என இருக்க போகுது. காரணம் என்னன்னா, கிரகங்களிடையே பெரிய மாற்றங்களானது ஏற்படுது. அதாவது செப்டம்பர் மாதம் நிறைய யோகங்கள் உருவாகுது. இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும். ஸோ வெறும் பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள் தீரும், என்ன மாதிரி லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மேசம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு பிரச்சனைகள் தீருமா, லாபம் அதிகரிக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நாம் நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை. நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும், நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும். ஸோ கிரகங்கள் தான் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரி கிரகங்கள் பயணம் செய்யும். ஒரு சில நாள் கிரகங்கள் சாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் கிரகங்கள் பாதகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிறதுனால சில குறிப்பிட்ட யோகங்கள் உருவாக போகுது. அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. என்ன யோகம் உருவாகுதுன்னா, புதத்திய திருக்கிரக ராஜ யோகமானது உருவாகுது. இந்த 2 யோகம் உருவாகிறதுனால உங்களுக்கான பிரச்சனைகள் தீரும், லாபம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. அதனால் ஃபஸ்ட்டு பொது பலன் என்னங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து மேச ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. செப்டம்பர் மாதம் இந்த 2025 தொடக்கத்திலேயே சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரித்திருந்தார். அவரோடு புதன் சேர்ந்து தற்போது புதத்திய யோகமானது ஏற்படுது. சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய திருக்கிரக சேர்க்கை காரணமும் ஏற்படுது. இந்த டைம் பல சுபயோகங்கள் உருவாகுது. இதுவே 12 ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு வேலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த செய்யும். பணம் மெயினாக சேரும், அந்த மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு 2025 செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாருல, அவர் துலா ராசிக்கு பயிற்சி செய்கிறாரு. அப்புறம் செப்டம்பர் 15 சிம்ம ராசிக்கு சுக்கிரன் மாறுறாரு. அதுக்கப்புறமா செப்டம்பர் 15 கன்னி ராசிக்கு புதன் பயிற்சியாக ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அப்புறம் செப்டம்பர் 17 சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ சிம்ம ராசியில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுது. இதுவே 12 ராசிக்காரங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. இதில் மேச ராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது பலனில் என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பரில் சிறப்பாக இருக்க போகுது. அதுவும் இனி வரக்கூடிய நாட்கள் நன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் தான் நீதிமன்ற தொடர்பான வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு நிவாரணங்கள் கிடைக்கும். காதல் உறவுகள் வகையில் தவறான புரிதல்கள் இருந்தால் அந்த புரிதல்கள் எல்லாமே மாறும். அதை புத்திசாலித்தனமாக தீர்க்க முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தீர்க்க முடியும். தொழில் தொடர்பாக கூட ஒரு பயணம் செல்ல வேண்டி இருக்கும். பயணம்லாம் உங்களுக்கு சோர்வாக இருக்கும், ஆனால் வெற்றிகரமாக லாபகரமாக இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ளலாம். அதுவும் பணியிடத்தில் எதிரிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் வேலையை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்கணும். நீங்களே உங்கள் வேலையை ஒவ்வொன்றும் செய்யணும். வேலைகளை மாற்றுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், ஆனால் அவசரப்படுவதை தவிர்க்கணும். திருமண வாழ்க்கை சாதாரணமாக இருக்கும்.
வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை ஸ்பெஷலாக கவனித்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவை கண்டிப்பாக பெறுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே வியாபாரத்தில் லாபம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். உங்கள் வேலையில் நேர்மறைகள் நிலைத்து இருக்கிற மாதிரி இருக்கும். இருப்பினும் இந்த டைம் உங்களுக்குள் கோபமும் ஆணவமும் இருக்கும் என்பதால் உங்கள் பேச்சையும் நடத்தையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். குழந்தைகள் அல்லது அன்புக்குரியவரை பற்றி நீங்கள் கவலைப்படுவீங்க. ஆனால் விரைவில் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ பொது பலனில் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ மேச ராசிக்காரங்க டீப்பாக என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தலைகணம் இல்லாதவர்களாக நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் செயல்படணும். பணிவு எல்லா விஷயத்திலும் மிக அவசியம். அதை உணர்ந்து நடக்கணும். அப்படி நீங்கள் நடத்திங்கன்னா வெற்றி வாகை பெற முடியும். ஸோ வெற்றி வாகையை பெறுவதற்கு உத்தியோகத்தில் எப்படி சிறப்பு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா, உத்தியோகத்தில் உங்கள் திறமையை உங்களுடைய மேலதிகாரிகள் கண்டுபிடித்து உங்களை மேல்நிலைக்கு செல்ல முற்படுவார். அப்படி செல்ல முற்படும் போது நீங்கள் அந்த மாதிரி செல்லுங்க. அதனால் அதற்கு குறுக்கே நிற்காமல் அவர்களுடைய சொல்படி நடக்க பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் அதை தான் நீங்கள் பண்ணணும் உத்தியோகத்தில். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் சொன்னது போல் மேலே நீங்கள் போக முடியும். ஸோ இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு முதல்ல தேவைப்படுவது அரசு வங்கியுடைய கடன் தான். ஸோ அந்த அரசு கடனை இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுவதற்கேற்ப கிடைத்துவிடும். அதனை வைத்து வியாபாரத்தை விரிவுபடுத்துவது அந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வியாபாரமானது சூப்பராக சக்ஸஸ் ஆகும். ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய மேச ராசிக்காரங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற நல்ல விஷயங்களை இந்த டைம் தாராளமாக செய்யலாம். அதுக்கப்புறம் குடும்ப தலைவிகளுக்கு மெயினாக மேச ராசிக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப தலைவிகள் வீட்டுக்கு வரக்கூடிய உங்களுடைய கணவரது உறவினர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அந்த வாக்குவாதம் பெரிய பிரச்சனையில் போய் வீடே ரெண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. அவர்களிடம் அமைதியாகவே இருப்பது மிக சிறந்த ஒன்று. அவங்க என்ன உங்களை கோபப்படுத்தினாலும் நீங்கள் அமைதியாக போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா பாதிப்பு எதுவும் இல்லாமல் தப்பிக்கலாம். அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொண்டு கோப்பைகளை வெல்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் உங்கள் முத்திரையெல்லாம் பதிப்பதற்கு இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் மேச ராசிக்காரங்க அரசு தேர்வை எதிர்கொள்ளுபவர்களாக இருந்தீங்கன்னா தற்போதிலிருந்தே சிறப்பு பயிற்சி மேற்கொண்டு இருக்கிறது நல்லது. அப்படி நீங்கள் சிறப்பு பயிற்சி மேற்கொண்டு இருந்து நன்கு படித்தீங்கன்னா மாணவர்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க. ஸோ அதனால் நல்ல மதிப்பெண் பெற இப்போ இருந்தே சிறப்பு பயிற்சி எடுங்க. ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு டீப்பாக இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆஞ்சநேயருக்கு துளசி மாலையை சனிக்கிழமை அன்னைக்கு சாத்தணும். இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்கிறதுனால உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றமானது ஏற்படும். அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மறக்காமல் மேச ராசிக்காரங்க செய்து பயன்பெறுங்க. ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்க்கும்போது அவங்களும் மேச ராசிக்காரங்களாக அவங்கள போல் இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடைவாங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களும் பார்த்து பலனடையட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக
வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.